சென்னை திருமங்கலம் பகுதிகளில் போதைப் பொருள் விற்றது தொடர்பான வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். லவ் என்ற திரைப்படத்தை தயாரித்து வரும் தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை திருமங்கலம் பகுதிகளில் போதைப் பொருள் விற்றது தொடர்பான வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். சினிமா இணை தயாரிப்பாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தினேஷ்ராஜ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்கள் என்ன? சென்னையில போதைப் பொருள் பயன்படுத்தியதாக திரைப்பட தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இணை தயாரிப்பாளருக்குரிய சர்புதன் என்பவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில போதைப் பொருள் உட்கொண்டதாகவும் போதைப் பொருள் வாங்கி சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததன் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் சிம்புவின் மேலாளராக இருந்தவரும் திரைப்பட இணை தரப்பினர் சர்புதீன் என்பவரிடம் நேற்று ஒரு நாள் காவல் எடுத்து திருமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையின் போது பார்ட்டியில சேர்ந்து போதைப் பொருள் உட்கொண்டதாகவும் போதைப் பொருள் வாங்கி சென்றதாகவும் அவர் தெரிவித்த அடிப்படையில நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த தினேஷ்ராஜ் என்பவரை போதைப் பொருள் முன்னறிவிப்பு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா இவர் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து வருகிறார். பிகாம் பட்டதாரியாக சினிமா என்ற ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருப்பதாகவும் தற்போது நடிகர் தனுஷின் அக்கா மகன் நடிக்கக்கூடிய லவ் என்ற திரைப்படத்தை தயாரித்து வருவதாகவும் ஏற்கனவே பிளாக்மெயில் என்ற திரைப்படத்தை இவர்கள் திரைப்பட விநியோகம் பணி செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக திரைப்பட நடிகர்களுடன் தொடர்பு இருக்கிறாரா என்ற கோணத்தில் இவரையும் காவல் எடுத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடிகர் சிம்புவின் மேலாளராக இருக்கக்கூடிய சர்புதீனை கைது செய்த நிலையில அவர்களுடன் தொடர்புக்கூடிய நபர் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அது அடிப்படையில தான் சர்புதீன் வீட்டில் பார்ட்டியில் இவர் போதைப் பொருள் உட்கொண்டதாகவும் வாங்கி சென்றதாகவும் தெரிவித்த தகவல் அடிப்படையில் இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலம் போலீசார் இவரை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் சில சினிமா பிரபலங்கள் சிக்கக்கூடும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.